ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சயா ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறாங்க அப்படின்னா, மார்ச் மந்தோட 20 அண்ட் 20 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தினம் ஒரு திருக்குறள். பல்லார் பகைக்கொளில் பத்தடுத்த தீமைத்தை நல்லார் தொடர்பை கைவிடல். பொருள்: தான் ஒருவனாக நின்று பலரோடு பகை மேற்கொள்வதைக் காட்டிலும் பல மடங்கு தீமை தருவது நற்பண்புடையோருடைய நட்பை கைவிடுதலாகும். அதிகாரம்: பெரியாரை துணை கோடல். 45 ஹெட்லைன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், விசாகப்பட்டினத்தில் இந்திய அமெரிக்க முப்படை பயிற்சி. செகண்ட், மக்களவைத் தேர்தல். தேர்டு, தேர்தல் ஆணையம் வழிகாட்டுகிறது. ஃபோர்த்து, 21 மடங்கு அதிகரித்த கைபேசி உற்பத்தி. ஃபிஃப்த்து, ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை ஒரு பார்வை. சிக்ஸ்த்து, செயற்கை நுண்ணறிவில் இந்தியா முன்னிலை பெறும். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். விசாகப்பட்டினத்தில் இந்திய அமெரிக்க முப்படை பயிற்சி. இது என்ன பேர் பார்த்தீங்க அப்படின்னா, டைகர் ட்ரைம்ப் 24 அப்படின்ற இதில் இந்த பயிற்சியில் மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரணத்துக்கான பயிற்சி தான் வந்து இதில் வழங்கிட்டுருக்காங்க. இதில் யார் யார் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியா அமெரிக்காவும் இந்த முப்படை பயிற்சி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதில் யார் கலந்துக்குவாங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்பயிற்சியில் வந்து இந்த கடற்பயிற்சியில் கடற்படை, விமானப்படை, இராணுவ வீரர்கள் மற்றும் விமானங்கள் மற்றும் கப்பல்கள், ஹெலிகாப்டர்கள், அதிரடி மருத்துவ குழுக்கள் உள்ளிட்டவை பங்கேற்றுங்க. அதே போல் அமெரிக்க இருக்க முப்படையிலும் இதில் வீரர்கள் பங்கேற்றிருக்காங்க. இது எப்போ நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, மார்ச் 17 மார்ச் 25 வரை இந்த முப்படை பயிற்சி வந்து நடந்துகிட்ருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பயிற்சி வந்து இரு நாடுகளும் இருக்குல்ல, அங்கே அந்த நாடுகளோட கடற்படையை வந்து ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு அறை அமைத்தல், மருத்துவ மீட்பு நடவடிக்கைகள் குறித்த பயிற்சியை வந்து ஈடுபட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து பேரிடர் காலங்கள்லாம் அந்த சுனாமி வெள்ளம் அதில் அந்த காலங்கள் வந்து எப்படி பின்பற்றும், என்ன நெறிமுறைப்படுத்தணும், அந்த சீர்திருத்தம் என்ன செய்யணும்னு சொல்கிற அந்த பயிற்சி வந்து இதில் வழங்கிட்டு இருக்காங்க. அடுத்தது நெக்ஸ்ட் நியூஸ். மக்களவை தேர்தலில் இதுவரை 78% வேட்பாளர்கள் டெபாசிட் இழப்பு. இப்போ டெபாசிட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம தேர்தலில் போட்டிடுறோங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டிட்டு தான் வந்து நம்ம போட்டிடுவோம். அந்த போட்டிட்டதுக்கப்புறம் செல்லத்தக்க ஓட்டு இருக்குது. அந்த ஓட்டில் 6ல் 1 பங்கு பெற்றால் மட்டும்தான் வந்து அந்த டெபாசிட் வந்து இழக்காமல் இருக்கும். அதில் 6ல் 1 பங்கு வந்து நீங்கள் பெறலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெபாசிட் எழுந்துடும். அந்த டெபாசிட் இருந்தால் வந்து உங்கள் கட்டின அமௌண்ட் வந்து திரும்ப கொடுத்துருவாங்க. அந்த டெபாசிட் இருந்தால் வந்து அது வந்து அரசு கருவூலத்தில் வந்து வச்சுப்பாங்க. இதுதான் வந்து டெபாசிட்னு சொல்லுவாங்க. அந்த டெபாசிட் என்ன சொல்லுவாங்க, டெபாசிட்டில் 78% இந்தியாவில் போடுற கட்சியில் வந்து 78%, அதாவது 71,246 கட்சி வந்து நம்ம டெபாசிட்டை இழந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து உலகமே எதிர்பார்க்குற திருவிழா என்ன அப்படின்னா, மக்களவைத் தேர்தல் இந்தியாவில் நடக்குது. எப்போ 2 மந்த்தில் நடக்க போகுது. அது 7 கட்டம் நடக்க போகுது. அதில் தமிழ்நாட்டில் இருக்கிற தொகுதி பார்க்கலாம். தமிழகத்தில் வந்து மொத்தம் எம்பி தொகுதி 39 இருக்குது. அதே புதுச்சேரியில் ஒன்று சேர்த்து வந்து 40 தொகுதியாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். இது வந்து அடுத்த மாதம் 19 வந்து நடக்க இருக்குது. அதுக்கப்புறம் எப்போ வாக்கு எண்ணுறாங்க அப்படின்னா, ஜூன் மாதம் வந்து வாக்கு எண்ண போகிறாங்க. அதுவும் இல்லாமல் வந்து முதல் மக்களவைத் தேர்தல் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1921 அக்டோபர் 25 1952 பிப்ரவரி 21, 1951 அக்டோபர் 25, 1925 பிப்ரவரி 21 வரைக்கும் வந்து நடந்திருக்கு முதல் தேர்தல் வந்து இந்தியாவில். அதில் வந்து பார்த்திங்கன்னா 489 சீட்ஸு. அந்த சீட்ஸில் 324 சீட்ஸ் வந்து வெற்றி பெற்று ஜவஹர்லால் நேரு வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து 53 பார்ட்டி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. அதில் வந்து 14 கட்சி வந்து தேசிய கட்சி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு தேர்தல் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா, நம்ம இந்தியாவில் 1920 இம்பீரியல் மாகாண சபைக்கு வந்து நடந்திருக்கும். அதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ நடந்துச்சுல அந்த தேர்தல். அந்த தேர்தலில் வந்து வைப்பு தொகையை வந்து 500 இருந்துச்சு. அதுக்கப்புறம் தனி தொகுதிக்கு வந்து 250 இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா, தனி தொகுதிக்கு 12,500, பொது தொகுதிக்கு வந்து 25,000 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட்டில் முதல் மக்களவைத் தேர்தலில் இருந்து கடந்த 17 தேர்தலில் வந்து போட்டியிட்ட 91,160 வேட்பாளர்கள் வந்து 71,246 வேட்பாளர் வந்து வைப்பு தொகுதி வந்து இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் வழிகாட்டுகிறது. இப்போ எத்தனாவது மக்களவைத் தேர்தல் நடக்குதுன்னா 18வது மக்களவைத் தேர்தல் வந்து நடந்துகிட்ருக்கு. அதில் ஓட்டு போடுறதுக்கோசரம் வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து நிறைய ஸ்பெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி அதை சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் வந்து 88.40 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. அவங்க சிரமமின்றி வந்து வாக்காளர் முகத்தில் வந்து எல்லா வசதியும் செஞ்சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வாக்குச்சாவடியில் வந்து சாய்வு தளங்கள், சக்கர நாற்காலிகள் உள்ளிட்ட வசதிகள் வந்து ஏற்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையர்னா ராஜீவ்குமார் சொல்லியிருக்காங்க. அதன்படி வந்து 40% பேர் அதிகமாக வந்து அவங்க வீட்டிலேருந்தே ஓட்டு போடுற மாதிரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்ஸ்லிஃபிஸ் இந்தியா அப்படின்னு ஒரு ஸ்கீமு. இந்த ஸ்கீம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2022 ஜூன் மாதம் கொண்டு வந்தாங்க. அதன்படி வந்து மத்திய மாநில அரசு நிறுவனங்களில் வந்து மாற்றுத்திறனாளி வந்து போகிற மாதிரி எல்லா வசதியும் செஞ்சுருக்கோம், அதை சான்றிதழ் செஞ்சுருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்திங்க அப்படின்னா 1100 மத்திய அரசு அலுவலகங்களில் 1030 மாற்றுத்திறனாளிகள் வந்து தடையின்றி வந்து போகவங்கள அந்த ஸ்பெஷலிஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா NCERT அப்படின்ற அகில இந்திய பள்ளி கல்வி ஆய்வறிக்கையின்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு வந்து வசதி குறித்து சில திடுக்கிடும் தகவல் சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் 58,76,273 டீச்சர்ஸ் இருக்காங்க. அதில் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் வந்து கையெழுத்தின பயிற்சி வந்து அவங்கள எப்படி பார்த்துக்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பயிற்சி எவ்வளோ பேர் பெற்றிருக்காங்கன்னா 80,942 பேர் தான் பெற்றிருக்காங்க. அது 100%, 1.37% வந்து அவங்க பெற்றிருக்காங்க. கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 2016 நடத்தப்பட்ட இன்னொரு ஆய்வு சொல்கிறாங்க. அந்த ஆய்வுப்படி வந்து 10% பள்ளியில் தான் வந்து தமிழ்நாட்டில் 10% பள்ளியில் தான் வந்து சாய்வுத்தளமும் கைப்பிடிகளும் இருக்குன்றாங்க. அப்புறம் 8% பள்ளியில் தான் வந்து இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகள்னா பாத்ரூம்லாம் இருக்குது அதுவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரெய்லி புத்தகங்கள் வந்து எத்தனை ஸ்கூல் இருக்குன்னா 81,145 பள்ளிகளிலும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிரெய்லி ஸ்லேட்டுக்கள் வந்து 88,775 பள்ளிகளிலும். அப்புறம் காது கேட்கும் மிஷின் இருக்குல்ல அது வந்து 94,882 பள்ளிகளிலும். ஒலி உபகரணங்களை வந்து 1,09,647 பள்ளிகளில் மட்டும்தான் இருக்குது. மீதி பள்ளிகளாம் அதில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ டிஎன்பிசி படிக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 4% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. டிஎன்பிசி மாற்றுத்திறனாளி உரிமை சட்டம் அது எப்போ 2016. அடுத்த நியூஸ் பார்த்திங்கன்னா 21 மடங்கு அதிகரித்த கைபேசி உற்பத்தி. இப்போ இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் வந்து 21 மடங்கு அதிகரிச்சிருக்கோம் கைபேசி உற்பத்தி. அதில் 2014-2015 நிதி ஆண்டில் வந்து 18,900 கோடி மதிப்பிலான கைபேசி வந்து தயாரித்தாங்க. அது இப்போ நடப்பு நிதி ஆண்டில் வந்து 4.10 லட்சம் கோடியாக வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிட்டிருக்காங்க. அது வந்து 10 ஆண்டுகள் வந்து 2000% வளர்ச்சியை பதிவு செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து முக்கியமான திறன்பேசி என்ன அப்படின்னா சாம்சங், அப்புறம் வந்து ஆப்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்தியா உற்பத்தி செய்யும் வெளிநாட்டுக்கு ஏற்பது செய்யப்படும் கைபேசியின் மதிப்பு வந்து 7,500% வந்து அதிகரிச்சிருக்கும். நம்ம ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து 7,500% அதிகரிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் உலகிலே நம்ம செல் உற்பத்தி பண்ணி அது ஏற்றுமதி செய்கிறாங்களோ அதில் வந்து 5வது பெரிய நாடாக வந்து இந்தியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன கண்ட்ரி வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டன், நெதர்லாந்து, ஆஸ்திரேலியா, இத்தாலி ஆகிய நாடுகளை வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்கோம். இது இல்லாமல் வந்து மேற்கு ஆசியா, வடக்கு ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா ஆகிய சந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து ஏற்றுமதி செஞ்சிட்ருக்கோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை ஒரு பார்வை. இது வந்து அதுக்கு முன்னாடி நிறைய நியூஸில் பார்த்துட்ருக்கோம். 2019 தேர்தலின் போது வந்து பாஜக தனது வந்து தேர்தல் அறிக்கையில் ஒரு நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அதை சொல்லிகிட்ருக்காங்க. இது என்ன பண்ணால் ஒரே நாடு ஒரு தேர்தல்னா எல்லா சட்டமன்ற தொகுதி நாடாளுமன்ற ஒரே டைமில் எலெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல். இதோடைய ஹெட்டாக வந்து இந்த குழுவோட ஹெட்டாக யார் இருக்காங்க அப்படின்னா ராம்நாத் கோவிந்தா இருக்காங்க. முன்னாள் குடியரசுத் தலைவராக ஒருத்தர் வந்து ஒரு குழுவுக்கு வந்து பதவியேற்கிறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். ராம்நாத் கோவிந்தா அவங்க தான். அவங்க ஒரு குழு அறிக்கையை வந்து முன்வரைவு கொடுத்த அறிக்கை வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க. அது நாட்டில் ஒரே தேர்தல் மக்களவை, மாநில சட்டவை பேரவை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் வந்து வலியுறுத்தியிருக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சட்டத்தை வந்து நம்ம அமல்படுத்தணும் அப்படின்னா என்னென்ன ஆர்டிகல்ஸ் வந்து திருத்தம் செய்யணும் அப்படின்னா 83, 85, 122, 285, 356 ஆகிய அந்த ஆர்டிகல்ஸை வந்து நம்ம திருத்தம் செஞ்சால் மட்டும்தான் வந்து நம்ம இதை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதுவும் இல்லாமல் இது அரசியல் சாசனத்தில் திருத்தம் செஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரே தேர்தல் முறையை தொடங்குவதற்கு வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு குடியரசுல வந்து ஒரு நாளை அறிவிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் கொண்டு வந்துட்டால் கூட அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு சில டைமில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 1956 வந்து மொழிவாரி மாநிலங்கள் அமைத்த போது 7 மாநில சட்டப்பேரவை வந்து கழிச்சிட்டு 1957 மக்களவைத் தேர்தலுடன் கூடிய அந்த மாநில தேர்தல் வந்து நடத்திட்டுருக்காங்க. அது தேர்ந்தெடுக்காங்க. அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்க்க போகிறோம். என்னென்னா தேர்தல் ஆணையம். இப்போ 25ஆவதாக இருக்கவங்க யாருன்னா தேர்தல் ஆணைய தலைவர் வந்து ராஜீவ்குமார். அது ஃபஸ்ட்டு தலைவர் இந்திய தேர்தல் ஆணையர் ஃபஸ்ட்டு யாருன்னா சுகுமார் சென். அவங்கள யார் அப்பாயிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணிடுவார். அவங்களுடைய பதவிக்காலம் என்னன்னா 6 இயர்ஸ் 65 இயர்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு உமன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணைய தலைவர் வந்து ராமாதேவி. அதில் வந்து இப்போ அதான் 23 வந்து சுனில் அரோரா, 24 வந்து ஸ்ரீ சுஷில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நியூஸ் வந்து செயற்கை நுண்ணறிவில் இந்தியா முன்னிலை பெறுகிறது. இப்போ வந்து என்ன பண்ணிங்க அப்படின்னா டெல்லியில் பாரத் மண்டபத்தில் வந்து புதன்கிழமை வந்து புத்தாக்க நிறுவனங்கள் கண்காட்சி ஒரு அமைப்பை வந்து நடந்துச்சு. அதில் வந்து மோடி வந்து போயிருக்காங்க. அதன் பற்றி வந்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வந்து இந்தியாவில் உலகில் முன்னணி வகிக்கும் என்று சொல்லிட்டு நம்பிக்கை செஞ்சுருக்காரு. அது சொன்னபோது வந்து உலக நாடுகள் எதிர்கொள்ளும் சவால்களும் இந்தியாவை தீர்வளிக்கும் வகையில் இளம் தொழில் முனைவரும் புத்தாக்க நிறுவனங்களும் செயலாற்ற வேண்டும் என்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா 2014 நாட்டில் எவ்வளோ புத்தக நிறுவனம் இருந்துச்சுன்னா 100 கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 1.25 லட்சம் அதன் எண்ணிக்கை வந்து உயர்ந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இதில் இருக்கிற 40% புத்தக நிறுவனங்கள் வந்து பெண்கள் வந்து ஹெட்டாக இருக்காங்க, தலைமை வகித்து வருகிறாங்க. அதுவும் இல்லாமல் புத்தக நிறுவனம் 12 லட்சம் பேர்கள் வந்து நேரடியாக பயணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கியம். உலகிலேயே மிக அதிகமாக புத்தக நிறுவனங்கள் கொண்ட 3வது பெரிய நாடாக வந்து இந்தியா உருவெடுத்திருக்கு. இதில் வந்து 100க்கு அதிகமான தனித்துவமான புத்தக நிறுவனங்களும் வந்து இடம்பெற்றிருக்கு. இன்றைக்கான கொஷின் பார்க்கலாம். 25th எலெக்ஷன் கமிஷன் யார்? அப்புறம் ஃபஸ்ட் எலெக்ஷன் வந்து எப்போ நடைபெற்றது? உலகிலேயே எத்தனாவது இடத்தில் புத்தாக்க நிறுவனங்கள் இந்தியா இருக்கிறது? குறள் ஏமுற்றவானும் ஏழை தமியனாய் பல்லார் பகைக்கொள் பவன் தன் தனியாக இருந்து பலருடைய பகையை தேடிக்கொள்பவன் பித்து பிடித்தவனை விட அறிவில்லாதவனாக கருதப்படுவான். திருக்குறள் 873 அதிகாரம் பகைத்திறன் தெரிதல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.